முக்தியும் மோட்சமுமே நமக்கு அவன் அளிப்பதெல்லாம். நினைத்திடுவோமே சதா சிவனே, நடத்திடுவோம் அவன் வழியினிலே, அறிந்திடுவோம் பயந்திடுவோம் எளிமையான ராஜயோகம், எளிமையான ராஜயோகம். கருணையின் கடலாம் நம் சிவனே, காட்சி கேளி அவன் நம் சிவனே. கருணையின் கடலாம் நம் சிவனே, காட்சி கேளி அவன் நம் சிவனே. ஆதியும் அந்தமெல்லாம் அருட்பெருஞ்சோதி அவன். நினைத்திடுவோமே சதா சிவனே, நடத்திடுவோம் அவன் வழியினிலே, அறிந்திடுவோம் பயந்திடுவோம் எளிமையான ராஜயோகம், எளிமையான ராஜயோகம். ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति।
சாந்தி. நாம் பழங்காலங்களாக ராவனுடைய வலையில் சிக்கியிருந்தோம். ராவனுடைய ஜெயிலுங்கிறாரு, ராவனுடைய வலைங்கிறாரு, பந்தனங்கள் சொல்கிறாரு. இதில் ஆத்மா மாட்டி தவிச்சிட்டு இருந்தது. இப்போ பாபா அதிலிருந்தெல்லாம் நம்மளை விடுதலை செய்ய வந்திருக்கார். இப்போ நாம் அதிலிருந்து விடுதலை ஆகணும்னா இந்த ஒரு ஜென்மம் முழு தூய்மையான வாழ்க்கையை பின்பற்றணும். தூய்மையினுடைய சக்தியின் மூலமாக தான் அநேக விதமான ராவனுடைய பந்தனத்தில் ஆத்மா விடுதலை அடைய முடியும்னு சொல்கிறாரு. அதற்காக தான் பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறார். ஞானத்தினால நமக்கு இந்த தெளிவு வருது, எது தப்பு எது ரைட்டுன்னு. எப்போ நமக்குள்ள இந்த ஞானத்தின் மூலமாக சரி எது தவறு எது என்ற தெளிவு அடைகின்றோமோ அப்போ நம்ம தவறுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதனால் குழந்தைகளே, பல ஜென்மங்களாக நீங்கள் அவன்கிட்ட மாட்டிகிட்டு இருந்தீங்க. இப்போது நான் உங்களுக்கு விடுதலை செய்கிறதுக்கு உண்டான வழி சொல்லித்தரேன். ஒன்று, தூய்மையாக இருங்க. ரெண்டாவது, ஒருவனுடைய நினைவிலே இருங்க. அப்போ உங்களுடைய ஆத்மாங்கிற பேட்டரி சார்ஜ் அடையும் போது ராவணன் உங்களை அசைக்க முடியாதுங்கிறார். 15/8/2024 मधुबन बाप दादा मुरली। मीठे बच्चे, बाप आया है तुम्हें सच्ची स्वतंत्रता देने. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கின்றார் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுப்பதற்காக. ஜம்ஹாட் கி சஜாவுசி முக்து கர்னே. தர்மராஜனுடைய பொறியிலிருந்து, தண்டனையிலிருந்து நம்ம முக்தி அடைவதற்காக பாபா நமக்கு வழி சொல்றார். ராவன் கி பிரதந்ததா சே சுடானா. ராவனுடைய சார்ந்தவர்களாக ராவன் சார்ந்திருந்தோம், அதிலிருந்து பாபா நம்மை விடுவிக்கக்கூடிய வழி கூறுகின்றார். கேள்வி: बाप और तुम बच्चों की समझाने में मुख्य अंतर कौन सा है? பாபா ஞானத்தை புரிய வைப்பதற்கும் குழந்தைகளாகி நாம் ஞானத்தை புரிய வைப்பதிலும் என்ன ஒரு வேறுபாடு உள்ளது? பதில்: बाप जब समझाते तो मीठे बच्चे कहकर समझाते. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கும்போது இனிமையான குழந்தைகளே என்று கூறி புரிய வைக்கின்றார். जिससे बाप के बाद तीर लगती है. இதன் மூலமாக இனிமையான குழந்தைகளே என்று சொல்லி பாபா ஞானம் சொல்லும்போது அது குழந்தையினுடைய மனதில் அம்பு போல் பாய்கின்றது. தும் பச்சே ஆப்பஸ் மே பாயியோं को समझाते हो. நீங்கள் தங்களுக்குள் உங்களுடைய சகோதரர்களுக்கு புரிய வைக்கிறீங்க. பாபா புரிய வைக்கிறது குழந்தைகளுக்கு, நாம் புரிய வைப்பது சகோதரர்களுக்கு. तो मीठे बच्चे नहीं कह सकते. ஆகவே நாம் இனிமையான குழந்தைகளே என்று கூற முடியாது. बाप बड़ा है इसलिए उनकी बात का असर होता है. பாபா பெரியவர், ஆகவே அவர் இனிமையான குழந்தைகளேன்னு சொல்லும்போது அதனுடைய தாக்கம் ஏற்படுகின்றது. वक्त बच्चों को रियलाइज कराता है बच्चे तुम लज्जा नहीं आती. அவர் குழந்தைகளை ரியலைஸ் பண்ண வைக்கின்றார். குழந்தைகளே, உங்களுக்கு வெக்கம் வரலையா? தும் பத்தித் பன்கே ஹோ அப்பாவன் பனோ. நீங்கள் பத்தீத்தமாக ஆகிவிட்டீர்கள், இப்பொழுது பாவனமாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. बेहद का रूहानी बाप बेहद की रूहानी बच्चों को बैठ समझाता है. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அப் எக் பேஹத் கா பாப் और பேஹத் கி பச்சே ஹி ஜான்தே. இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் அறிந்திருக்கின்றோம். और कोई न बेहद का बाप को जानता है न बेहद बच्चे अपने को मानता है. வேறு யாரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை அறியவில்லை, மேலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் என்றும் ஏற்றுக்கொள்வதில்லை. பிரம்மா முக வம்சாலிகி ஜான்தே और மான்தே ஹி. பிரம்மாவின் கமலவாயின் மூலமாக பிறப்பெடுத்தவர்கள் தான் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க, மேலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். और कोई तो मान भी नहीं सकेंगे.
வேறு யாருமே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரம்மா பி ஜரூர் சாஹியே ஜிஸ்கி ஆதி தேவ் கத்தேகே. பிரம்மாவும் அவசியம் தேவையாக இருக்கின்றது. அவரைத்தான் ஆதி தேவன் என்று கூறுகின்றோம். ஜிஸ்மே பாப் கி பிரவேஷ்தா ஹோதிகே. அவருடைய உடலில் தான் பாபா பிரவேசம் ஆகிறார். பாப் ஆக்கர் கியா கர்த்தே ஹை. பாபா என்ன செய்கின்றார்? கர்த்தே பாவன் பன்னா. என்ன செய்கின்றார்? பாவனமாக ஆக வேண்டும். பாப் கி ஸ்ரீமத் ஹை அப்னே கோ ஆத்மா நிக்ஷய் கரோ. பாபாவுடைய ஸ்ரீமத்தை தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்துங்கள். பச்சோं को ஆத்மா का பரீட்சை भी दिया है. குழந்தைகளுக்கு ஆத்மாவை பற்றிய அறிமுகமும் கொடுத்திருக்கின்றார். ஆத்மா பிருக்குட்டி की बीच में निवास करती है. ஆத்மா 2 புருவங்களுக்கும் மத்தியில் வசிக்கின்றது. बाबा ने समझाया आत्मा अविनाशी है, इन तख्त विनाशी शरीर. பாபா புரிய வைக்கின்றார், ஆத்மா அழிவற்றது. இந்த சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் அழியக்கூடியது. एक बातें तुम जानते हो, हम सब आत्मा आपस में बाई बाई है. இந்த விஷயங்களை நீங்கள்தான் அறிந்திருக்கின்றீர்கள். நாம் அனைவரும் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள். பாய் பாய் ஏக் பாப் கே பச்சே ஹே. சகோதர சகோதரர்கள் நாம் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். ஈஸ்வர் சர்வவியாபி கஹனா ஏக் பூல் ஹே. ஈஸ்வரன் எங்கும் வியாபித்திருக்கின்றார் என்று கூறுவது தவறான ஞானமாகும். तुम अच्छी रीति समझाते हो, हर एक में 5 विकार की प्रवेशता है, तो कई समझते ठीक बोलते. கடவுள் சர்வவியாபி கிடையாது. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியாக இருப்பது இது 5 விகாரங்கள். 5 விகாரங்கள் தான் சர்வ வியாபியாக இருக்குன்னு சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க சொல்கிறது சரியானது. அம் பாயி பாயி ஹை ஜரூர் பாப் சே வர்ஷா மில்னா செய். நாம் சகோதர சகோதரர்கள், அவசியம் பாபா கிட்டிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்க வேண்டும். परंतु यहाँ से बाहर निकलते तो माया का तूफान में चले जाते. ஆனால் இங்கிருந்து வெளியேறும்போது மாயனுடைய புயல் வந்தவுடனே அதில் போயிடுறான். कोई विरला ठहरता है. பாபாவுடைய குழந்தையாக ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் யார் இருக்க முடியும்? விரல்லான கோடியில் ஒருத்தர் தான். ஏன்னா தூய்மையான வாழ்க்கையை வாழணும். விக்காரத்தையெல்லாம் கைவிடணும்னா அது எல்லாராலையும் அந்த உறுதியான மனநிலை இருக்காது. உறுதியாக இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் பாபா கையை பிடிச்சிருப்பாங்க. சப் ஜஹா ஏ ஹால் ஹோத்தா ஹே. அனைத்து இடங்களிலும் இம்மாதிரி தான் இருக்கின்றது. कोई थोड़ा अच्छे समझते हैं जो जास्ती समझने की कोशिश करते. ஒரு சிலர் இதை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள், மேலும் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அபி தும் சப்கோ சம்ஜா சக்தே ஹோ. இப்பொழுது நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்க முடியும். ஆர் कोई जास्ती अटेंशन नहीं देते हैं तो கங்கே புராண பக்தனகி. யார் அதிகமான கவனம் என்பது கொடுப்பதில்லையோ அப்போ புரிஞ்சுக்கலாம் இவங்க பழைய பக்தர்கள் அல்ல. இன் பாத்தோங்கோ சம்ஜ்னே வலகி சம்ஜி. இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். கொய் நகி சம்ஸ்து ஃபிர் சம்ஜா பி நகி சக்தி. முதல்ல நம்மளே புரிஞ்சுக்கலன்னா நாம் எப்படி மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும்? துமாரா பாஸ் பி நம்பர் வார் ஹே. உங்ககிட்ட கூட குழந்தைகள் வரிசை பிரகாரமாக இருக்கிறார்கள். कोई अच्छा आदमी होता है तो उनको समझाने के लिए ऐसे अच्छों को भेजा जाता है. யாராவது நல்ல மனிதர்கள் ஒரு உயர்ந்த போஸ்டில் இருக்காங்க, பொசிஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஞானத்தை சொல்வதற்கும் அம்மாதிரி நல்லா புரிய வைக்கக்கூடியவர்களை அனுப்ப வேண்டும். ஷாயத் குச் சமஜ் ஆய்.
ஏன்னா அவர்களும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். एक तो जानते बड़े आदमी इतना जल्दी नहीं समझेंगे. பெரிய மனிதர்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒப்பீனியன் தேத்து இன்கி சம்ஜானி பௌத் அச்சி ஹே. ஒப்பீனியன் எழுத சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஆமாம், இவங்க மிகவும் நல்ல ஞானத்தை தருகிறார்கள். பாப் கா பரீட்சை பூரா தேத்தே பரத் குத்து கோ புருஷத் ஹி கா. முழுமையாக பாபாவுடைய ஞானத்தை கொடுத்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு நேரம் இல்லை. तुम कहते बेहद का बाप को याद करो तो विक्रम विनाश हो. நீங்கள் கூறுகின்றீர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்ய, அப்போ உங்களுடைய விக்கர்மங்கள் விநாசமாகும். அபி தும் சமஸ்தே ஹோ பாப் டைரக்ட் ஆத்மாவும் சே பாத் கர்த்தி. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, பாபா நேரடியாக ஆத்மாக்களிடம் பேசுகின்றார். டைரக்ட் சுன்னே சே தீர் அச்சா லக்தா. நேரடியாக கேட்கும் பொழுது அது மிகவும் நன்றாக இருக்கின்றது. வக் பீகே துவரா சுன்தேகே. பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் அப்போ மதுபனில் டைரெக்டாக பாபாகிட்ட கேட்டான். மற்ற சென்டர்ஸுங்கும்போது பீகேஸ் மூலமாக கேட்பாங்க. யஹா பரம்பிதா பரமாத்மா பிரம்மா துவாரா டைரக்ட் சம்ஜாத்தா ஹே. இங்கு பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக நேரடியாக புரிய வைக்கின்றார். ஹே பச்சோ, தும் பாப் கோ கேஹனா நஹி மான்தே ஹோ. ஓ குழந்தைகளே, நீங்கள் தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? தும் சப் தோ கோய் கோ ஐசே நஹி கஹ சகேங்கேனா. பாபா குழந்தைகளேன்னு சொல்லலாம், ஏன்னா அவர் பெரியவர், வயசானவர். இப்போ அவர் குழந்தைகளேன்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், மற்றவங்க ஏற்றுக்குவான். நாம் போய் மற்றவங்கிட்ட குழந்தைகளேன்னு சொல்ல முடியாது. வாத்தோ பாப் யஹா பாப் பைட்டா ஹே பாப் பாத் கர்த்தே ஹே. இங்கே பாபா அமர்ந்திருக்கின்றார், பாபா தான் பேசுகிறார். பச்சே தும் பாப் கி பி நஹி மானேங்கே. குழந்தாய், நீ அப்பா சொல்கிறது கூட ஏற்றுக்க மாட்டியா? அக்ஞான் கால் में भी बाप की समझानी और बाई की समझानी में फर्क पड़ता है. அக்ஞான காலத்தில் கூட குழந்தைகளுக்கு அப்பா சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் சகோதரர்கள் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். பாய்க்கு இத்தனை அசர் நகை படங்கி. சகோதரர்கள் சொல்லும்போது அந்தளவுக்கு மற்ற சகோதர சகோதரிகளுக்கு அதனுடைய தாக்கம் ஏற்படாது. ஜித்தனா பாப்கா அசர் படங்கி. வீட்டில் இருக்கும்போது பெரியவங்க சொல்லும்போது அது மனதில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். சின்னவங்களுக்குள்ளே சொல்லும்போது அவ்வளோ ஏற்படாது. பா ஃபிர் பி படா ஹுவா ஹே तो डर रहेंगे. அப்பான்னு சொல்லும்போது அவங்க பெரியவங்க, ஆகவே அவங்க மேலே ஒரு மதிப்பு, பயம் இருக்கும். तुमको भी समझाते ही मुझ अपने बाप को याद करो. உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார், தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். तुमको शर्म नहीं आती है. உங்களுக்கு வெக்கம் என்பது இல்லையா? तुम घड़ी घड़ी मुझे भूल जाते हो. நீங்கள் அடிக்கடி என்னை மறந்துடுறீங்க. பாப் டைரக்ட் कहते ही वह असर जल्दी पड़ता है. பாபா நேரடியாக வந்து சொல்கிறாரு, ஆகவே அதை கேட்கும்போது நம்ம மனதில் தாக்கம் ஏற்படுது. பாபா சொல்கிறார் இல்லையா, அம்பு பாயிற மாதிரி மற்றவங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கணும். ஹரே பாப்கா கேனா நஹி மான்தே ஹோ. அப்பா சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லையா? बेहद का बाप कहते एक जन्म निर्विकारी बनो, एक ही जन्म निर्विकारी बन पवित्र दुनिया का मालिक बनेंगे. பாபா சொல்கிற இந்த பிறவியில் நீங்கள் நிர்விகாரியாக ஆயிட்டீங்கன்னா 21 ஜென்மங்கள் நீங்கள் நிர்விகாரியாக பவித்திர உலகத்துக்கு எஜமானனா ஆகுவீங்க. எக் நஹி மான்தே ஹோ. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? பாப் கே कहने தீர் கடா லக்தா ஹை. பாபா சொல்லும்போது அது அம்பு போல பாய்கின்றது. ஃபரக் தோ ரக்தா ஹைனா, வித்தியாசம் என்பது இருக்கின்றதல்லவா? ऐसे भी नहीं है कि सदैव नई नई से பாபா मिलते रहेंगे. பாபா எப்போதுமே புதுசாக வரவங்க எல்லாமே நேராக சந்திப்பாருன்னு சொல்ல முடியாது. உல்டே சுல்டே பிரஷன் கருத்தி, இல்லாத பொல்லாத கேள்விகள் கேட்பா. ஏன்னா அவங்களுக்கு பாபா யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர் இந்த வெளி தோற்றமான இந்த வயோதிக சரீரத்தை தான் பார்ப்பாங்க.
ஆகவே ஞானம் இல்லாதவர்கள் நேரடியாக பாபா சந்திக்க மாட்டார். இல்லைன்னா ஏதாவது தேவையில்லாத கேள்விகள் கேட்பாங்க. புத்தி மீ நகி பைத்த பில்குல் நயி பாத். பாபா சொல்லக்கூடிய ஞானம் என்பது முற்றிலும் புதிய விஷயங்கள். கீதா மே கிருஷ்ண கா நாம் லிக் தியா வக்தோ ஹோ நஹி சக்தா. கீதையில் கிருஷ்ணனுடைய பெயரை எழுதிட்டாங்க, நிச்சயமாக அவர் கீதை சொல்லலை. அபி ராமானுசார் துமாரா புத்தி மே பைட்டா ஹே. இப்போ நாடகப்படி இதெல்லாம் உங்கள் புத்தியில் தான் புரிஞ்சுட்டீங்க. தும் பச்சே பாக்தே ஹோ பாபா கே பாஸ் சாயும் டைரக்ட் முரளி சுன. குழந்தைகள் இப்போ ஓடி வர்றீங்க, நான் பாபாவை நேரடியாக சந்தித்து பாபாகிட்டேருந்து நேரடியாக முரளி கேட்கணும். வாஹன் தோ பாயே துவரா சுன்தே தே, அப் பாப்ஸே சுனோ. மற்ற இடங்களில் கேட்கும்போது ஆத்மாக்கள் தான் பாபா முரளி படித்து சொல்லுவாங்க. அப்போ ஆத்மாங்கும்போது சகோதரர். சகோதரர்கள் மூலமாக தான் முரளி கேட்குறீங்க. ஆனால் இங்கே வந்து நேராக பாபாட்ட கேட்கலாம். பாப்கா அசர் ஹோத்திகின்னா பாபா மூலமாக கேட்கும்போது அதனுடைய தாக்கம் ஏற்படும். பச்சே பச்சே கர் பாத் கர்த்தே. பாபா பேசும்போது கூட குழந்தைகளே குழந்தைகளேன்னு சொல்லி தான் பேசுவார். பச்சே தும்கோ லச்சா நகி ஆத்தி. குழந்தாய், உனக்கு வெக்கமா இல்லையா? பாப்கோ யாது நகி கர்த்தே ஹோ. பாபாவை நினைவு செய்வதில்லையா? பாப் கே சாத் துமாரா பியார் நஹி ஹை. பாபா கிட்ட உங்களுக்கு அன்பு இல்லையா? கித்னா யாத் கர்த்தே ஹோ. எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? பாபா 1 கண்டா. குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் 1 மணி நேரம் நினைக்கிறோம். அரே நிரந்தர யாத் கரேங்கே துமாரா பாப் கட் ஜாயிங்க. நிரந்தரமாக என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் கட்டாயிடும். ஜென்ம ஜென்மாந்திற்கு பாப்போம் கி போ சிர் பர் ஹை. அநேக ஜென்மங்களுடைய பாவத்தின் சுமை தலை மேலே இருக்கு. பாப் சன்முக் சம்ஜாத்தே தும்னே பாப்கி கித்னி கிளானி கியா. பாபா நேரடியாக வந்து இப்போ குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், நீங்கள் எவ்வளோ பாபாவை நிந்தனை செய்தீர்கள். துமர உப்பர் தோ கேஸ் சல்லாச்சே. ஆகவே உங்கள் மீது நான் வழக்கு போட வேண்டும். அக்பர் மே கொய்கிலே கிளானி லிகித்து உஸ் பர் கேஸ் கர்த்தே ஹோ. செய்தித்தாள்களில் யாரையாவது பற்றி இன்சல்ட் பண்ணால், நிந்தனை பண்ணி பிரச்சாரம் பண்ணாங்கன்னா உடனே அவங்க மேலே வழக்கு போடுவாங்க. அபாப் ஸ்மிருதி திலாத்தே தும் கியா கியா கர்த்தே தே. பாபா இப்போ குழந்தைகளுக்கு நினைவு ஏற்படுத்துகின்றார், நீங்கள் என்னென்னலாம் செஞ்சிட்டு இருந்தீங்க. ரோக்னே வாலா தோ ஹோத்தா நஹி. நம்ம செய்த தவறுகளை தடுத்து நிறுத்துவதற்கு யாருமே இல்லை. தின் பிரதி தின் உத்தர்த்தே உத்தர்த்தே தமோ பிரதான் புத்து ஹோ சாத்தே ஹோ. ஆக துவாப்பரேகத்திலிருந்து நம்ம தவறுகள்னு தெரியாமல் தவறுகள் செய்து கொண்டே இருந்தோம். அந்த தவறுகளை தடுத்து நிறுத்தி திருத்தவும் யாரும் இல்லை. அதனால் பாபா சொல்கிறாரு, மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து கீழேயே இறங்கி வந்து தமோ பிரதான புத்தி முட்டாள்களாக ஆயிட்டீங்க. ஜிஸ்கி பூஜா கர்த்தே உன்கோ பி டிக்கர் பித்தர் மே கர் தேத்தே. யாரை பூஜை செய்கிறீர்களோ அவர்களையும் கல்லுலையும் முள்ளுலையும் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. இஸ்கோ காஜாத்தை பேகத் கி பேசம்ஜி. இதைத்தான் என்ன சொல்லப்படுகின்றது? எல்லைக்கு அப்பாற்பட்ட முட்டாள்தனம். பேகத் கி பச்சோங்கோ பேகத் கி பேசம்ஜி ஹே. எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் எல்லைக்கு அப்பாற்பட்ட முட்டாளாக ஆயிட்டீங்க. एक तरफ शिव बाबा की पूजा करते, दूसरी तरफ उस बाप को सर्वव्यापी कहते. ஒரு பக்கம் शिव बाबाவை பூஜை செய்கிறீங்க, மறுபக்கம் அவரை சர்வவியாபின்னு சொல்கிறீங்க. अभी तुमको स्मृति आई इतनी बेसमझी कि जो बाप को ग्लानी कर दिया. இப்போதான் நமக்கு எல்லாமே நினைவு வருது. எல்லையற்ற தந்தை, அவரை போய் நம்ம முட்டாள்தனமாக எவ்வளோ நிந்தனை செய்து விட்டோம். अब तुम बच्चों ने समझा है कि अब पुरुषार्थ कर रहे हो बेगर टू प्रिंस बनने की. இப்போ குழந்தைகள் நீங்கள் புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்கீங்க. இதற்காக बेगर टू प्रिंस ஆக. श्री कृष्ण सत्य का प्रिंस उनके लिए फिर कहते 16,108 रानियाँ थी, बच्चे थी. கிருஷ்ணன் வந்து சத்தியத்தினுடைய இளவரசன். ஆனால் அவரை பற்றி என்ன சொல்லிடுறாங்க?
அவருக்கு 16,108 பட்டு ராணிகள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. அபி தும்கு தோ லஜ்ஜாயேங்கே, இப்படியெல்லாம் தப்பும் தவறுமா சொல்லிட்டோமேன்னு நமக்கு இப்போ அந்த வெக்கம் வரணும். कई पाप करते तो भगवान के आगे कान पकड़ कर कहते ए भगवान बड़ी भूल हुई रहम करो. யாராவது ஏதாவது பாவங்கள் செய்துட்டா பகவான் முன்னாடி என்ன பண்ணுறாங்க, காதுகளை பிடிச்சிக்கிட்டு, கடவுளே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் என் மேலே கருணை காட்டுங்க, க்ஷமா கரோ, மன்னித்திடுங்கள். தும்னே கித்னி படி பூல் கியா. ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாவே பகவான்கிட்ட போய் கருணை காட்டு, மன்னிச்சிரு அப்படின்னு காதில் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, குட்டியை கர்ணம் போடுறாங்க இல்லையா, தோப்பு கர்ணம் போடுறாங்க. தோப்பு கர்ணம் போட்டு பகவானே மன்னிச்சிருங்கிறான். அப்படி தவறுகள் செய்யும்போதே மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய தவறுகள் செய்துட்டீங்க. பாப் சம்ஜாத்தி ட்ராமா ஐசா ஹே. பாபா சர்வவியாபி என்றும் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி 16,108 ராணிகள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க நிறையா அப்படின்னெல்லாம் நீங்கள் நிந்தனை பண்ணிட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ட்ராமா படி நடந்துருச்சு. ஜப் ஐசே பண்ண தப்தோ மை ஜாவோ ஆகும். நாடகப்படி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்து தமோ பிரதான புத்தி உள்ளவர்களாக முட்டாளாக ஆகிய காரணத்தினால்தான் நான் இப்போ வந்திருக்கின்றேன். अब बाप कहते तुमको सब धर्म वालों को कल्याण करना. இப்போ பாபா சொல்கிறாரு, அனைத்து தர்மத்தினருக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். बाप जो सबकी सदगति करते उनके लिए सब धर्म वालों को कर देते हैं सर्वव्यापी. பாபா அனைவருக்கும் சத்கதி தருகின்றார். ஆனால் அவரை போய் என்ன பண்ணிட்டாங்க, அனைத்து தர்மத்தினரும், எல்லா தர்மத்தினரும் அவரை சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. காசை சீக்கா, இது எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? பகவான் வாச் மை சர்வ வியாபி நஹீஹூம். பகவானுடைய மகா வாக்கியம், நான் சர்வ வியாபி இல்லை. துமாரா காரன் அவரும் को भी ऐसे हाल हो गया. நாம குழந்தைகள் நிந்தனை செய்து இந்த மாதிரி தாழ்ந்த தன்மை அடைந்ததுனால நம்மை சார்ந்த எல்லாரும் அந்த மாதிரி நிலை அடைந்துட்டாங்க. புக்கார்த்தே ஹே பத்தித் பாவன் பரந்து சமஸ்தே நை. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். பத்தீத்த பாவன் சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் பத்தீத்தனை என்ன, பாவனன்னா என்ன, ஏன் பத்தீத்தமாக மாறணும், இது எதுவுமே புரிந்து கொள்வதில்லை. ஹம் ஜப் பலே பலே கர் சே ஆயே தோ பத்தீத்தே கியா. நாம் முதல்ல பரந்தாமத்தை விட்டு இறங்கி வரும்போது பத்தீத்தமாக இருந்தோமா என்ன? தேஹ அபிமானி பன்னைக்கு காரன் பத்தீத் பன். எப்போ பத்தீத்தமானோ? சத்தியத்தில் திரேதாயுகத்தில் நம்ம ஆத்ம உணர்வில் இருக்கும்போது தூய்மையாக இருந்தோம். ஆனால் எப்போ தேக உணர்வில் வருகின்றோமோ அப்போ தான் பத்தீத்தமாகிறோம். கோய் பி தரம் வாலே ஆயே உன்சே பூச்சனா பரம்பிதா பரமாத்மா கா தும்கோ பரீட்சை ஹே வ கோன் ஹே. ஆக எந்த தர்மத்தினர்கள் வந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? பரம்பிதா பரமாத்மாவின் அறிமுகம் உங்களுக்கு தெரியுமா? அவர் யார்? கஹா நிவாஸ்கத், அவர் எங்கு வசிக்கின்றார்? தோ கஹெங்கே உப்பர்மே யா கஹெங்கே சர்வவியாபி. உடனே என்ன சொல்லுவாங்க? அவர் மேலே இருக்காருன்னு சொல்லுவாங்க, அல்லது எங்கேயும் வியாபித்திருக்கின்றான்னு சொல்லுவாங்க. बाप कहते तुम्हारा खात्री सारी दुनिया छठ खाते में आ गया, निमित्त तुम बने हो. பாபா சொல்றதுக்கெல்லாம் பொறுப்பு யாரு? நாம தாங்கிற. ஏன்னா நாம தான் துவாபரிய ஆரம்பத்தில் அவரை சர்வவியாபின்னு நிந்தனை பண்ணோம். நம்மனால எல்லாரும் அதே மாதிரி காப்பி பண்ணிட்டான். சப்கோ சம்ஜானா பட. தப்பு செய்து அனைவருக்கும் தவறான வழி காட்டணும். இப்போ நாம் எல்லாருக்கும் சரியான வழி காட்டணும்னா நம்ம தான் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பல் ராமானுசார் ஹோத்தாகே பரந்து தும் பத்தி தோ பன்கீன. நாடகப்படி தான் நடைபெற்றது. ஆனால் இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம்? இம்பியூர் ஆயிட்டோம், பத்தித்தம் ஆயிட்டோம். சபி பாபாத்மா ஹே.
அனைவருமே பாவாத்மாக்கள். अब पुण्य आत्मा बनने के लिए पुकारते हैं. இப்போ புண்ணிய ஆத்மாவாக ஆகுவதற்கு அழைக்கின்றோம். சப் தர்ம வாலோं को मुक्तिधाम घर में जाना है. அனைத்து தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் முக்திதாமம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு செல்ல வேண்டும். வஹா பவித்ர ஹே. வீட்டில் எல்லாரும் எப்படி இருந்தோம்? தூய்மையாக இருந்தோம். एक भी ड्रामा बना हुआ है जो बाप आकर समझाते. இதுவும் நாடகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பாபா இப்போ புரிய வைக்கின்றார். ஆஹா, வர்றதோ நாடகப்படி, அவர் சொல்றதோ நாடகப்படி. एक ज्ञान सब धर्मों के लिए. இந்த ஞானம் அனைத்து தர்மத்தினருக்காகும். बाबा के पास समाचार आया था. किसी आचार्य ने कहा, आप सबको आत्मा में परमात्मा समझ नमस्कार करता हूँ. பாபா கிட்ட ஒரு செய்தி வந்திருந்தது. ஒரு ஆச்சாரியார் இருந்தார். அவர் அனைத்து ஆத்மாக்களையுமே பரமாத்மா என்று புரிந்து அவர் நமஸ்காரம் செய்தார். अब इतनी सब परमात्मा है क्या? ஆத்மாக்கள் எல்லாமே பரமாத்மானா அப்போ இவ்வளோ பரமாத்மாக்களா? குச் பி சமஜ் நஹி. கொஞ்சம் கூட எதையுமே புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஜின்கோனே பக்தி ஜாஸ்தி நஹி கியா வக்த் டஹர்த்தே நஹி. யார் அதிகமாக பக்தி செய்யவில்லையோ அவர்கள் ஞானத்தில் நிலைத்திருக்க முடியாது. சென்டர்ஸ் பி कोई कितना समय कोई कितना समय ठहरता है. சென்டரில் கூட எத்தனை நேரம் எல்லாரும் இருக்காங்க. சிலர் கொஞ்ச நாள் இருக்காங்க, சிலர் சில மாதங்கள், சிலர் சில ஆண்டுகள் இருக்காங்க, திரும்பி போயிடுறாங்க. इससे समझना चाहिए பக்தி கம் கியா इसलिए ठहरते नहीं. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பக்தி குறைவாக செய்த காரணத்தினால ஞானத்தில் அவங்களால உறுதியாக இருக்க முடியதில்லை. फिर भी जाएंगे कहाँ. ஞானத்தை அவங்க விட்டுட்டு போனாலும் திரும்பி எங்கே போக முடியும்? கொஞ்ச நாள் கழித்து திரும்பி இங்கே தான் வருவாங்க. தூசரா கோய் ஹட்டி தோ ஹை நி. வேறு கடையே இல்லைங்கிறாரு. அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு திரும்பி டயர்டாகி மாயினுடைய அடி உதப்பட்டு திரும்பி பாபாட்ட தான் வருவான். ऐसे क्या युक्ति रचे மனுஷ ஜல்தி சமஜ்லே. அதனால் எப்படி நம்ம சொன்னால் மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்க பற்றி நம்ம சிந்திக்கணும். அபி தோ சப்கோ பைஹம் தேனா. ஏன்னா நீங்கள் இப்போ எல்லாருக்கும் பாபாவுடைய ஞானத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா பாப்கோ யாத் கரோ. என்ன மெசேஜ் கொடுக்கணும்? பாபாவை நினைவு செய்யுங்கள். தும் கி பூரா யாத் நஹி கர் சக்தி துமாரா தீர் கைசே லை. பாபா சொல்ல, நம்முடைய நினைவே நிலையாக உறுதியாக இல்லைன்னா நம்ம ஞானம் என்ற அம்பு போடும்போது அது எப்படி பிறருடைய உள்ளத்தில் போய் படும்? இஸ்லே பாபா கத்தி சாட்ரகும். ஆகவே என்னுடைய யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணோம்? நாமே சுய சோதனை பண்ணணும். நாமளே குறிப்பெழுதணும், பார்க்கணும். முக்கிய பாத் ஹி பாவன் பண்ணே கி. முக்கியமான விஷயமே தூய்மையாக ஆகுவது. ஜித்னா பாவன் பண்ணேங்கி உத்தனை நாலேஜ் தாரன் ஹோங்கி. எவ்வளோ பாவனமாகின்றமோ அவ்வளோ ஞானம் தாரணையா. खुशी भी होगा. சந்தோஷமும் இருக்கும். बच्चों को तो बहुत खुशी होनी चाहिए. குழந்தைகளுக்கு ரொம்ப குஷி இருக்கணும். हम सबका उद्धार करें. நாம் எல்லாருக்கும் நன்மை செய்து முன்னேற்றம் செய்ய வேண்டும். பாப் ஆக்கர் சத்கதி கர்த்தி. பாபா எல்லாருக்கும் சத்கதி செய்கிறார். பாப்க்கு तो गम और खुशी की बात ही नहीं. பாபாவுக்கு கவலையோ பாபாவுக்கு குஷியோ இது ரெண்டுமே எல்லாத்துக்கும் கடந்தவராக இருக்கார் இல்லையா? மக்கள் சில நேரம் குஷி அடைகிறாங்க, சில நேரம் துக்கப்படுறாங்க. பட் பாபா சொல்கிறார், எனக்கு குஷி இல்லை, துக்கமும் இல்லை. ஏ ட்ராமா பனா ஹுவா ஹே. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு. தும்கு து கோய் கம் நஹி ஹோனி சே. குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ எதுவுமே கவலையே இருக்கக்கூடாது. பாப் மிலா ஹே அவர் கியா. பாபா கிடைச்சிட்டாரு, வேற என்ன வேணும்? சிர்ஃப் பாப் கி மத் பர் சல்னா ஹே. பாபாவுடைய வழி பிரகாரம் நடக்க வேண்டும்.
एव समझानी भी अभी मिलते सत्य में नहीं मिले. இந்த ஞானம் பாபா இப்போதான் சொல்கிறாரு, சொல்லி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆனால் சத்தியகம் போன பிறகு நமக்கு யாரும் ஞானம் சொல்லி புரிய வைக்க மாட்டாங்க. வாஹன் தோ கியான் கி பாத் ஹி नहीं. சத்தியத்தில் ஞானத்தின் பேச்சே இருக்காது. यहाँ तुमको बेहद का बाप मिला तो तुमको स्वर्ग से भी जास्ती खुश होनी चाहिए. இங்கே தான் நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிடைச்சிருக்காரு. ஆகவே சொர்க்கத்தை விட இங்கே தான் அதிகமான குஷி இருக்க வேண்டும். பாப் கத்தி விலாய்மி ஜாக்கர் தும்கோ சம்சானா ஹே. பாபா சொல்கிறாரு, அயல் நாடுகளுக்கும் சென்று நீங்கள் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். பாபா சொல்லும்போது ஃபாரின்லாம் சென்டர் இல்லை. சபி தர்ம வாலோं पर तुमको तरस पड़ता. ஏன்னா எல்லா தர்மத்தினர்கள் மீதும் உங்களுக்கு இரக்கம் வரணும். सभी कहते ये भगवान रहम करो, ब्लिस करो, दुख से लिबरेट करो. ஆனால் அனைவரும் என்ன சொல்கிறாங்க, ஏ பகவான் கருணை காட்டு, இரக்கம் காட்டு, துக்கத்திலிருந்து எங்களை விடுதலை செய். பரந்து சமஸ்தே குச்சினை. இந்த மாதிரி கடவுளை சொல்லி கூப்பிட்றாங்களே தவிர எதுவுமே புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. பாப் அநேக பிரகார்க்கு யுக்தியா பத்தலாத்தி. பாபா புரிய வைக்கிறதுக்கு அநேக வழிமுறைகள், அநேக யுக்திகள் சொல்லித்தரார். சப்கோ பத்லானா தும் ராவன் கி ஜெயில் மீ படே ஹோ. நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், நீங்கள் ராவனுடைய சிறையில் இருக்கின்றீர்கள். கத்தி சுதந்திரதா மிலே பரந்து வாஸ்தமே சுதந்திரதா கிஸ்கோ காஜாதே கொய் ஜான். சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் சுதந்திரம் என்றால் என்ன, அதை பற்றி யாருக்குமே தெரியல இல்லையா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. அது சுதந்திர நாளில் நம்ம கொண்டாடுறோம். ஆனால் உண்மையிலே இன்னும் நம்ம யாரும் சுதந்திரம் அடையலைங்கிறார் பாபா. ராவன் கி ஜெயில் மீ சப் ஃபசே ஹுயே. ராவனுடைய ஜெயிலில் எல்லாரும் சிக்கிட்டு இருக்காங்க. அபி சச்சி சுதந்திரத்தா தேனே கே லியே பாப் ஆயா ஹே. இப்போ உண்மையான சுதந்திரத்தை கொடுப்பதற்காக தான் பாபா வந்திருக்கின்றார். फिर भी रावण की जेल में परतंत्र होकर पाप करते रहते. ராவனுடைய ஜெயிலில் கட்டுப்பட்டவர்களை ராவனுக்கு கட்டுப்பட்டவங்களாக ஆகி மீண்டும் பாவங்களே செய்கிறாங்க. சச்சி சுதந்திரதா கோன்சி ஹே. உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன? एक मनुष्यों को बतलाना है. இதை மனிதர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். தும் அக்பார் மே பி டால் சக்தி. இதெல்லாம் நீங்கள் செய்தித்தாளில் கூட போடலாம். யஹா ராவன் கி ராஜ்யமே ஸ்வதந்திரதா தோடி ஹி ஹே. இது ராவனுடைய ராஜ்யம், அந்நியருடைய ஆட்சி. அந்நியருடைய ஆட்சியில் எப்படி சுதந்திரம் இருக்கும்? பௌத் ஷார்ட் மே லிக்னாச்சு. ரொம்ப ஷார்ட்டாக இதெல்லாம் எழுதணும். ஜாஸ்தி தீக்தி கொய் சமைச்சன சக்கே. ஞானம் சொல்லும்போது நம்ம தட்டு தடுமாறி திக்கி திக்கி சொன்னால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. போலோ தும்கோ ஸ்வதந்திரதா ஹை, தும் தோ ராவன் கி ஜெயில் மீ படே ஹோ. நீங்கள் சுதந்திரமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் ராவனுடைய சிறையில் இருக்கீங்க. तुम्हारा विलायत में भी आवाज होगा, फिर यहाँ जट समझ आएगा. இந்த ஞானம் அயல் நாடுகள் வரைக்கும் போகும். அங்குள்ளவங்களாம் கேட்டு புரிஞ்சுக்குவான். அப்போ அந்த நேரம் தான் இங்கே இருக்கக்கூடியவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. एक दो बार गहराव करते रहते तो एक स्वतंत्रता हुई क्या? स्वतंत्रता तो तुमको बाप दे रहा है. இன்னைக்கு சுதந்திரமே இல்லை. ஏன்னா மாயை அதனுடைய கோட்டைக்குள் எல்லாரையும் அடைச்சிருக்கு, அதனுடைய சிறையில் கட்டி போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது சுதந்திரம் எப்படி சொல்ல முடியும்? தும் சாந்தி ஹோ ஹம் படே ஸ்வதந்திர படே தன்வான் ஹோதி. ஆனால் சத்தியத்தில் நாம் எல்லாமே சுதந்திரமாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தோம். கிஸ்கி நசர் பி நஹி படுத்தா. யாருடைய பார்வையும் நம்ம மேலே படாது. பீச்சே ஜப் கம்ஜோர் பனே தப் சப்கா நசர் படி துமாரா தன் பர். போக போக நாம் எப்பொழுது பலகீனம் ஆகினோமோ அப்போ பாரதத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தின் மீது மற்றவங்களுக்கு பார்வை பட்டுடுச்சு. முகமது கஜினினே அக்கர் மந்திர் को लूटा. ஃபஸ்ட்டு கொள்ளை அடித்தது முகமது கஜினி இல்லையா. சோம்நாத் கோவிலில் எல்லா தங்கம் வைர வைடூரியம் எல்லாமே
கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாரு. துமாரி ஸ்வதந்திரதா பூரி ஹூகி. எப்போ கஜினி முகமது கொள்ளையடிச்சாரோ அப்போவே உங்களுடைய சுதந்திரத்தன்மை முடிவடைஞ்சிருச்சு. வக்து சுதந்திரத்தாக்கோ சமஸ்தேனி. உலகத்தில் உள்ளவர்கள் சுதந்திரம் என்றால் என்ன, எது உண்மையான சுதந்திரம், இது புரிஞ்சுக்காம இருக்கான். एक बात भी युक्ति से समझाना है. இதெல்லாமே குழந்தைகள் யுக்தியாக புரிய வைக்க வேண்டும். जिनको கல்பலே சுதந்திரத்தா பாயி வகி மானேங்கி. கல்பத்துக்கு முன்னாடி யார் சுதந்திரத்தை பெற்றார்களோ அவங்க தான் இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா பாபா என்ன சொல்றாரு, தும் சம்ஜாத்தே ஹோ கித்னா ஆர்கியூ கர்த். நாம் எவ்வளோதான் புரிய வைச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாக்குவாதம் தான் செய்வாங்க. டைம் வேஸ்ட் கர்த்தேகோ. அந்த மாதிரி புரிஞ்சுக்காத மனுஷன் ரொம்ப வாக்குவாதம் கேள்விகள் கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. பாப் ஆக்க சுதந்திரத்தா தேத்தேஹே. பாபா தான் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கின்றார். ராவன் கி பத்தமே துக் பௌத்தே. ராவனுடைய சிறையில் ராவனுடைய வலையில் மாட்டிட்டு ரொம்ப துக்கப்பட்டோம். அப்புறம் அப்பார் துக்கை, அளவில்லாத துக்கம் இருக்கு. பாப்கி ராஜ்யமே ஹம் கித்னி ஸ்வதந்திர ஹோத்தி. பாபாவுடைய ராஜ்யத்தில், அதாவது சிவாலயத்தில் நம்ம எவ்வளோ சுதந்திரமாக இருந்தோம். स्वतंत्रता उसको कहा जाता है जब हम पवित्र देवता बनते तो रावण राज से छूट जाते. சுதந்திரம் என்று எதை சொல்லப்படுகின்றது, எப்போ நம்ம பவித்திரமான தேவதைகளாக ஆகின்றோமோ அப்போ ராவண ராஜ்யத்திலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். சச்சி ஸ்வதந்திரதா பாப் ஆக்கர் தேதா. உண்மையான சுதந்திரம் என்பது தந்தை வந்துதான் தருகிறார். அபி தோ பராய் ராஜ்யமே சப் துக்கி. இப்போ அந்நியனுடைய ஆட்சியில் இருக்கோம், அதனால் எல்லாரும் துக்கத்தில் இருக்காங்க. स्वतंत्रता मिलने का पुरुषोत्तम संगम युग. இந்த சங்கம யுகத்தில் தான் பாபா சுதந்திரத்தை பெறக்கூடிய வழி சொல்லித்தர்றாரு. வத்து கத்தி ஃபாரின் கவர்மெண்ட் கை தோ ஹம் சுதந்திர பனே. உலகத்தில் என்ன சொல்வாங்க, ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க, ஆனால் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். அப் தும் ஜான்தே ஹோ ஜப் தக் பாவன் நஹி பனே தப் தக் சுதந்திர நஹி கை. ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, எதுவரை நாம் தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை சுதந்திரம் என்று கூற முடியாது. ஃபிர் ஜம் காட்டோம் கி சஜா காணி படி. அப்புறம் நம்ம தர்மராஜனுடைய தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும். பதவி பிரஸ்ட் ஹோ ஜாயிங்க. பதவியும் கெட்டதாக மாறிடும். பாப் ஆத்தே கர் லே ஜானே. பாபா வந்திருக்கிறதே வீட்டுக்கு அழைத்து செல்ல. வஹா சப் ஸ்வதந்திர ஹோதி. பரந்தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் சுதந்திரமாக இருக்கும். தும் சப் தர்மாலோं சம்ஜா சக்தே ஹோ, தும் ஆத்மா ஹோ, முக்திதாம் சே ஆயே பாட் பச்சன். நீங்கள் அனைத்து தர்மத்தினரை சேர்ந்தவங்களுக்கும் இது சொல்லலாம். என்ன சொல்லலாம், நீங்கள் ஒரு ஆத்மா, முக்தி தாமத்திலேருந்து வந்திருக்கீங்க பாட்டு நடிக்கிறதுக்காக. सुखदाम से फिर துக்கதாம் में तमो प्रधान दुनिया में आ गए हो. சுகதாமத்திலிருந்து துக்கதாமத்தில் தமோ பிரதான உலகத்தில் வந்து விட்டீர்கள். பாப்கத்தை தும் மேரி சந்தான் ஹோ ராவன் கி தொடைகி. பாபா சொல்ல, நீங்கள் என்னுடைய குழந்தைகள், நீங்கள் ராவனுடையவர்கள் அல்ல. மை தும்கு ராஜபாக்கி தேக்கர் கயா தா. நான் உங்களுக்கு ராஜபாக்கியத்தை கொடுத்து சென்றேன். தும் அப்னே ராஜ்யமே கித்னா ஸ்வதந்திரதே. நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தீங்க. ஃபிர் வஹா ஜானே கே லியே பாவன் பன்னா. இப்போ மீண்டும் நாம் அங்கு செல்வதற்காக பாவனமாக ஆக வேண்டும். தும் கித்னே தன்வான் பந்தே. நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். वहाँ तो पैसा की चिंता नहीं होती. அங்கே பணத்துக்கு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிக்கனமாக செலவு பண்ணோம், பார்த்து செலவு பண்ணோம். அதை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னெல்லாம்
எதுவுமே கஷ்டமே கிடையாது. அங்கே அளவற்ற செல்வர். பல் கரீப் ஹோ ஃபிர் பி பைசா கி சிந்தா நை. ஏழைன்னு சொல்கிறோம், பட் சத்தியத்தில் ஏழை என்ற பேச்சே இருக்காது. பணக்காரங்களை ஒப்பிடும்போது பிரஜைகள், அவங்களுக்கு கீழே பிரஜைகள்லாம் ரொம்ப சாதாரண தன்மை தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட பணத்தினுடைய கவலை இருக்காது. சுக்கீரத், எல்லாமே சுகமாக இருப்பாங்க. சிந்தா யஹா ஹோத்தி பாக்கி ராஜதானிமே நம்பர்வார் பத். கவலைங்கிறது இந்த கலியுகத்தில் தான் இருக்குது. மற்றபடி ராஜதானியில் எல்லாமே நம்பர்வாராக பதவி அடைகிறாங்க. சூரியவம்சி ராஜா ஜெய்ச சப் தொடிகி பனிங்க. சூரிய வம்சத்தின் ராஜா போல எல்லாரும் ஆக முடியாது. ஜித்னா மெஹனத் உத்னா பத். யார் எவ்வளோ முயற்சியோ அவர்கள் அவ்வளோ பதவி அடைகிறாங்க. தும் சப் தர்வாலோங்கி சர்வீஸ் கர்னேவர். நீங்கள் அனைத்து தர்மத்தினருக்கும் சேவை செய்யக்கூடியவர்கள். விலாயத் வாலோங்கோ பி சம்ஜானா தும் சப் பாயி பாயி ஹோ. அயல் நாட்டில் உள்ளவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்கணும், நீங்கள் அனைவருமே ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள். தும் சாந்தி தாமே ரத்தி. நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கிறீங்க. அப் ராவண் ராஜ்யமே. இப்போ ராவண ராஜ்யத்தில் இருக்கீங்க. அப் கர்ஜனைக்கு ராஸ்தா ஆப்கோ பத்தாத்தா ஹே. இப்போ வீட்டுக்கு செல்வதற்குண்டான வழியினை கூறுகின்றேன். அப்னே கோ ஆத்மா சமஜ் முஜ்ஸே யாத் கரோ. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள். கெத்தே பகவான் சப்கோ லிபரேட் கர்த்த. சொல்கிறாங்க, பகவான் எல்லாரையுமே விடுதலை செய்கிறாரு. பரந்து ஏக் நஹி சமஸ்தே கைசே லிபரேட். ஆனால் இது அவங்களுக்கு தெரியல, அவர் எப்படி அனைவரையும் விடுதலை செய்கிறார். பச்சே கஹா மூஞ்ச் படுத்து காங்கே பாபா அம்கோ லிபரேட் கர் அப்பனே கர் லேச். குழந்தைகளுக்கு எங்கேயாவது குழப்பம் கவலை வந்தால் உடனே என்ன சொல்லிடுறாங்க, கடவுளே நீங்கள் என்ன இங்கிருந்து விடுதலை செய்து விட்டு கூட்டிட்டு போ. தும் ஜெய்சே தும் லோ फागी में जंगल में मूंझ गए थे, रास्ता ही मालूम नहीं पड़ता था, फिर लिबरेटर मिला, रास्ता बताया. எப்படி நீங்கள் பனி காலத்தில் காட்டுக்குள்ளே போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஒருத்தரே தெரியாது, பாதை எதுன்னு தெரியாது, எப்படி போகிறதுன்னே தெரியாது. அப்புறம் நமக்கு லிபரேட்டர் தந்தை வந்துட்டார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக. ஜெய்சே தும்லோ बेहद का बाप को भी कहते बाबा हमको लिबरेट करो. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நம்ம என்ன சொல்கிறோம், பாபா நீங்கள் எங்களை விடுதலை செய்யுங்க. ஆப் சலோ அம்பி ஆப்கே பீச்சே சலேங்கே. நீங்கள் போங்க, உங்களுக்கு பின்னாடியே நாங்களும் வந்துடுறோம். சிவாய் பாப்கே கோய் ராஸ்தா நஹி பத். அதனால் பாபாவை தவிர வேறு யாருமே நமக்கு வழி கூற முடியாது. कितना शास्त्र पढ़ते थे, तीर्थ पर तक्के खाते थे, परंतु भगवान को नहीं. எவ்வளோ தீர்த்த யாத்திரைகள் போனோம், எவ்வளோ ஏமாற்றங்களை அடைஞ்சோம், ஆனாலும் பகவான் யாருன்னு இன்னும் தெரியாமல் இருக்காங்க. तो ढूंढेंगे फिर कहाँ से. அப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னு திரும்பி தேடுறாங்க. சர்வ வியாபி ஹை தோ ஃபிர் மிலேங்கே கேஸ். எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கின்றார் என்று கூறும்போது அவர் எப்படி நாம் பார்க்க முடியும், எப்படி நமக்கு அவர் கிடைப்பார். கித்னா அக்ஞான் அந்திரமிகை. எந்த அளவுக்கு நம்ம அக்ஞானம் என்ற இருளில் இருந்தோம். சர்வக சத்கதி தாத்தா ஏக் பாப். அனைவருக்கும் சத்கதி தரக்கூடியவர் ஒரு தந்தை. வகி ஆக்கர் தும் பச்சோங்கு அக்ஞான் அந்தேரே நிக்கால்தா. அவர்தான் நம்மை அக்ஞான இருளிலிருந்து விடுவிக்கின்றார். அச்சா, நல்லது. मीठे मीठे से खिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். ஏக் பாப் மிலா இஸ்லே கிசி பி பாத் மே கம் நஹி கர்னா. ஒரு தந்தை கிடைத்திருக்கின்றார், ஆதலால் எந்த விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது.
उनकी मत पर चलकर बेहद का समझदार बन खुशी खुशी सबको उद्धार करने के निमित्त बन. அவருடைய வழிப்படி நடந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்திசாலிகளாகி குஷி குஷியாக அனைவரையும் உத்தாரம் செய்வதற்கு நிமித்தமாக ஆக வேண்டும். जमघाट की सजाओं से बचना व सच्ची स्वतंत्र पाने के लिए पावन जरूर बनना है. இந்த தண்டனைகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள உண்மையான சுதந்திரத்தை பெறுவதற்காக நாம் பாவனமாக அவசியம் ஆக வேண்டும். தூய்மையாக இருந்தால் தான் நம்ம மாயினுடைய சிறையிலிருந்து விடுதலை கிடைக்கும், சுதந்திரம் ஆக முடியும். நாலேஜ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இசை தாரன்கர் தன்வான் பன். ஞானந்தான் உங்களுடைய வருமானம், இதை தாரணை செய்து செல்வந்தர்களாக ஆக வேண்டும். वरदानम नॉलेज की लाइट माइट से रॉन्ग को राइट में परिवर्तन करने वाला ज्ञानी आत्मा भव. ஞானம் என்ற ஒளி மூலமாக, சக்திகள் மூலமாக தவறு எது சரியானது புரிஞ்சிட்டு தவறை சரியானதாக மாற்றக்கூடியவர்கள்தான் ஞானி ஆத்மா பவ. कहा जाते नॉलेज इज लाइट माइट. ஞானத்தை தான் லைட் மைட் என்று கூறப்படுகின்றது. जहाँ लाइट अर्थात रोशनी है, ये रॉन्ग है, ये राइट है, ये अंधकार है, ये प्रकाश है, ये यथार्थ एक समर्थ. तो रॉन्ग समझने वाले रॉन्ग कर्म व संकल्पों के वशीभूत हो नहीं सकता. ஆக பாபா நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஒளி மற்றும் சக்தி. ஒரு வெளிச்சம் இருக்கும்போது என்ன ஆகாது? அங்கே எந்த தப்பும் நடக்காது. இருட்டாக இருந்தால் தான் தப்பு நடக்கும். அதே மாதிரி பாபா நமக்கு வெளிச்சமும் கொடுத்துட்டாரு. எது ரைட்டு, எது தப்பு, எது இருள், எது வெளிச்சம், எது வீணானது, எது சக்திசாலியானது என்ற புரிதல் நமக்கு கொடுத்துட்டார். அப்போ இது புரிந்து கொண்ட பிறகும் தவறான கர்மம் என்ற இதில் வசமாக மாட்டார். ஞானி ஆத்மா என்றாலே புத்திசாலிகள். ज्ञान स्वरूप कभी एक नहीं कर सकते, ऐसा होना तो चाहिए. அப்படிப்பட்டவர்கள் ஒரு பொழுது என்ன சொல்ல மாட்டாங்க, இப்படித்தான் நடக்கணும். लेकिन उनके पास रॉन्ग राइट का परिवर्तन करने की शक्ति होती. ஆனால் அவங்ககிட்ட ரைட் எது ராங் எதுன்னு அறிந்து அதனை பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்கு. ஸ்லோகன் जो सदा शुभ चिंतक और शुभ चिंतन में रहते वह व्यर्थ चिंतन से छूट जाता है. யார் எப்பொழுதுமே சுப சிந்தக், மற்றவங்களை பற்றி சுபமாகவே நினைக்கும்போது, மேலும் தன்னை பற்றிய சுப சிந்தனை, தன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் செய்யணும். அப்போ என்ன ஆயிடுறாங்க? வீணான எண்ணங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். வீண் எண்ணம் அவங்களுக்குள்ள வரவே வராது. अव्यक्त सारा प्रेत बुद्धि. जैसे कोई के ऊपर किसका साथ होता है तो वह निर्भय और शक्ति रूप हो जाता. இப்போ யாராவது ஒரு பலகீனமானவர் நல்ல ஒரு பலசாலி கையை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பலகீனமானவர் பயப்படுவாரா? ஏன்னா நான் இன்னாருடைய சக்திசாலியானவருடைய கையை நான் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? பயம் இல்லாமல் சக்தியின் ரூபமாக அனுபவம் செய்வாங்க. कोई भी मुश्किल कार्य करने को भी तैयार होता. இப்போ எந்த விதமான கஷ்டமான காரியம் இருந்தாலும் கூட நம்ம யாருடைய கையை பிடிச்சிட்ருக்கோம், யாருடைய துணை இருக்குன்னு அனுபவம் செய்யும்போது அவங்க அவ்வளோ கஷ்டமான காரியத்தையும் சகஜமாக செய்திடுவாங்க. इसी रीति श्रीमत रूपी हाथ सदा अपने ऊपर अनुभव करो. அதே போல ஸ்ரீமத் என்ற கரங்கள் தன்னுடைய தலைமையில் இருக்குங்கிற அனுபவம் செய்யுங்கள். कोई भी मुश्किल परिस्थिति व माया की विघ्न से घबराएंगे नहीं. இப்போ எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகள், மேலும் மாயினுடைய விபரீதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த தடைகளை பார்த்து அவர்கள் பயப்பட மாட்டார்கள். हाथ की मदद से
हिम्मत से सामना करना சார். பாபாவுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, அவருடைய உதவியின் காரணத்தினால தைரியத்தோடு என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க, எதிர்நோக்குவாங்க. चित्र में भी भक्त के मस्तक पर भगवान के हाथ दिखाது. சித்திரங்களில் கூட பக்தர்களுடைய புருவ நெற்றியில், பக்தர்களுடைய தலையில் பகவானுடைய கைகள் இருப்பதாக காட்டுறாங்க. आप बच्चों की मस्तक अर्थात बुद्धि पर श्रीमत रूपी हाथ अगर है तो हाथ और साथ होने के कारण सदा विजयी रहेंगे. அதனால் நாம குழந்தைகளுடைய புருவ நெற்றியில், அதாவது புத்தியில் பாபாவுடைய ஸ்ரீமத் என்ற கை பிடிச்சிக்கணும். நமக்கு ஸ்ரீமத் தான் பாபாவுடைய கை. எப்போ புத்தி என்ற கை மூலமாக பாபாவுடைய ஸ்ரீமத் என்ற கையை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்களோ, அப்போ ஹாத் அவர் சாத், கையும் பிடிச்சிக்கிறோம், மேலும் கூடவே இருக்கின்றோம். அதன் காரணத்தினால அவர்கள் வெற்றியை அடைகிறார்கள். அதனால் நமக்கு வெற்றி கிடைக்கணும், பயப்படக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாதுன்னா பாபாவுடைய கையை பிடிச்சிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? புத்தியின் மூலமாக ஸ்ரீமத் என்ன சொல்லுது அதன்படி நம்ம நடக்கும்போது ஈஸியாக நம்ம வெற்றி அடைஞ்சோம். ஓம் சாந்தி. உன்னை மறவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும் வாழும் உண்மை நீயே, காணும் தெய்வம் நீயே. உன்னை மறவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும். ஒளியாய் வழியாய் குருவாய் தருவாய், ஒளியாய் வழியாய் குருவாய் தருவாய், சிவமாய் விளங்கும் பரம்பொருள் நீயே, என்னாலும் துணை நீ என் மனவாளா. உன்னை மறவேனே ஒரு கணவேனும், உன்னை பிரியேனே உடல் பிரிந்தாலும். பகலாய் இரவாய் துணையாய் வருவாய்,